ஸோ வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் இருக்கக்கூடிய வாஸ்கோ ட காமா ஜங்ஷனில் தான் இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நேற்று நைட்டு நம்ம வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கியாச்சு. ஸோ நைட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படின்றதுனால ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பக்கத்தில் வந்து வாஸ்கோ ட காமா ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வாகத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்து இங்கேருந்து நம்ம வந்து வேகத்தாரை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே இருக்க பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாசிக்காக இருக்குங்க. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 ஆகுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock தான் வந்து ரூம் செக்இன் பண்ணணும். ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கே வந்து ஒரு 1 hour ஆகும். அப்படியே லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து அங்கே பாருங்கள், அங்கே இருக்குது. ஸோ அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பிடிச்சி வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போக வேண்டிய ஏரியாவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எங்கேருந்து போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸில் ஏறிக்க வேண்டியது தான். ஏறி நம்ம போக வேண்டிய ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ இந்த ஏரியாலே சுற்றிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், டைம் ஆகிடும். அங்கே பாருங்கள், செமையாக இருக்கா, கிளாசிக்கலான ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரின்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு இந்த பாருங்கள், இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இங்கே தான் சாப்பிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது, வாக்கபிள் தான். ஸோ போயிட்டு ஒன்று சொந்த வண்டியில் வரணும், அப்படி இல்லையா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக கற்றுக்கணும். இல்லைன்னா கோவாவில் வந்து நீங்கள் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு காஸ்ட்டு சார்ஜ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, கவர்மெண்ட்டே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த பாருங்கள், பஸ்ஸு போதா. ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். இதுதான் மெயின் ஏரியாங்க. மேலே ஸ்கூலா, அங்கே இருங்க, ப்ரைமரி ஸ்கூல் மேலே இருங்க. இந்த பஸ்ஸு எங்கே போகுதுன்னு கேட்போம். ஸோ இது நம்ம போகிறது பஸ்ஸு கிடையாது. பாருங்க, எல்லோ போர்டில் பைக்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து டாக்ஸின்னு நினைக்கிறேன். भैया वागतार बस किधर है भैया? वागतार बस पंजी जा पहला उधर पंजी जाके जाने जो है पंजी बस में। हाँ वहाँ से जा डायरेक्ट से हाँ बस मिलेगा। हाँ इधर से डायरेक्ट हाँ डायरेक्ट राइट साइड हाँ काउंटर टिकट के हाँ डायरेक्ट पंजी हाँ पंजी से वागतार। தேங்க்யூ பையா. ஓகேங்க, அவர் வந்து அப்படியே போக சொல்லிடுறாரு. அங்கே போனால் வந்து பஞ்சி போனால் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ் இருக்குமாம்மா, அப்படியே போக சொல்லி சொல்கிறாரு. மார்னிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பா, பில்டிங் என்ன இந்த மாதிரி இருக்குது, எல்லாம் டச் பில்டிங். இந்த கல்ச்சர் அப்படி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் அந்த போட்ட நம்ம இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, பட் இந்த வாட்டி நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து டேரெக்டாக வாகத்தாருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அதனால் வந்து பஞ்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். ஸோ அங்கே போனோம் அப்படின்னா நம்ம இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பஸ் ரெடியாக இருக்குது, அந்த பாருங்கள், அந்த பஸ்ஸு. ஸோ அதில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துருவோம். டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸை நம்ம பிடிச்சிருவோம். ஸோ எலக்ட்ரிக் பஸ்ஸு கூட இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் தான். ஸோ இந்த பஸ்ஸுமே ஊர் சுற்றி காட்டுறாங்க. லோக்கல் பாஸ் கூட இங்கே இருக்கேன் பாருங்கள், Q4 பாஸ் எடுத்துட்டோன்னா லோக்கலில் நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸு போயிடுச்சு, பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு, அந்த பஸ்ஸு ஃபுல்லாக போகுது. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும், எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம போகிறோம். போய் உட்காருவோம். ஓகே, இந்த சைடு உட்காந்துப்போம்.
பஸ்ஸு ஃபுல்லானதான் வந்து பஸ் எடுப்பாங்க. ஒன்ஸ் ஃபுல்லாகட்டும், ஃபுல்லான உடனே பஸ் எடுத்துருவாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து பானாஜி பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஸ் இருக்குது. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் பஸ் தான். சின்ன சின்ன பஸ்ஸாக நிறையா பஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாகத்தார் போகணும். ஓகே, எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் இறங்கட்டும். எல்லோரும் இறங்கினோடனே நம்மளும் இறங்கி போய் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு போய் அடுத்து எங்கே பஸ் இருக்குன்னு சொல்லி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் எவ்வளோ டிக்கெட் எடுத்தேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்ததுக்கு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 43 ரூபா வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. 43 ருபீஸ் அங்கேருந்து வர்றதுக்கு. இதுவே நைட் டைமில் வந்திருந்தோன்னா கிட்டத்தட்ட 1200 ருபீஸ்க்கு மேலே வந்து சார்ஜ் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ ரொம்ப ஜாஸ்தி நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா. அதனால தான் சொல்கிறேன், டே டைமில் வந்தீங்கன்னா ஈஸியாக பஸ்ஸை பிடிச்சி அழகாக போயிடலாம். இல்லைனா ஒரு பஸ் இருக்காது இந்த ஊரில். ஓகேங்க, பஸ்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த சைடு வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக வேண்டிய பஸ் வந்துருச்சு. ஓகே, போயிட்டு பஸ்ஸு சீட்டை போடுவோம். ஒரு வழியாக சீட்டை போட்டாச்சு. அநேகமாக அவ்வளோ கும்பல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பஸ் வந்து ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. டக்குன்னு போயிடலாங்க. ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. என்ன அதுக்காக ஒரு 1 or 2 hours டைம் சேர்த்து எடுக்கும், அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி டே டைமில் ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி பஸ்ஸஸ்லாம் இருக்குது. அழகாக ஏறணுமா போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு டிக்கெட் எடுக்கணுமா இல்லை கேஷ் பே பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் ஏறுறாங்க, நம்மளும் ஏறி இருக்கோம், பார்ப்போம். ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஆனால் இன்றைக்கி பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். பைக் இல்லாமல் வந்தால் இந்த மாதிரி தான் போல். பட் அதனால தான் நம்ம மேக்ஸிமம் பைக் இல்லாமல் எங்கேயுமே ட்ராவல் பண்ணுறதில்ல. பட் ஓகே, இதுவும் நல்லா இருக்குது பஸ்ஸில் போகிறது. ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பஸ்ஸில் பாருங்கள், பஸ்ஸில் பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானதாங்க வண்டி எடுக்கிறாங்க. இறங்க ஏறன்னு சொல்லிட்டு பஸ் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம டிக்கெட் கண்டக்டர் வந்து முன்னாடி இருக்காப்புல. ஸோ நம்ம ஊரில் மாதிரி கிடையாது. ஸோ இது ப்ரைவேட் பஸ் அப்படின்றதுனால பஸ்ஸோடைய ஒரு கண்டக்டர் ஒருத்தர் இருப்பாப்புல. அவர் கேஷ் வாங்கிட்டு கொடுக்குறாரு. அப்படியே சிட்டி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கோவாக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மறுபடியும் வேகத்தாருக்கு அடுத்த ஒரு பஸ் எடுத்துகிட்டு போகணுமா. நம்ம வந்தாலும் பஸ், அந்த பஸ்க்கு வந்து 25 ரூபா நம்ம பே பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து இங்கே இறக்கி விட்டாங்க. இந்த ஊர் பேரே எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அடுத்த பஸ் வந்து நம்ம ஏறணும், 3வது பஸ்ஸு.
ஸோ பஸ் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள். ஃபுல்லாக இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. பட் இது என்ன இடம் தான் தெரில. இருங்க, பஸ் ஏறினதுக்கப்புறம் எதாவது பார்த்து நான் சொல்கிறேன் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிப்போம். வாகத்தார் இந்த பாருங்க, பஸ் வந்து இந்த பக்கம் இருக்காமா. மப்புசா, அப்போர்புரா, கலாங்குட்டா பீச், கண்டோலியம், இந்த மாதிரி நிறையா பஸ் இந்த சைடு இருக்குது. ஓகே, நான் பஸ்ஸை கேட்ச் பண்ணுவோம். டைம் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரூம் போயிட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடலாம், சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக எதாக இருந்தாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரூமுக்கு போகணும். ஓகேங்க, செம்மையாக பசிக்குது. ஏதாச்சும் ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோகனட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். இது பாருங்க, 60 ரூபா. இவ்வளோ தான் சைஸ், ஆனால் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்றாங்க. பார்ப்போம். நல்லா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சின்னதாக இருந்தாலும் இனிப்பாக தான் இருக்குது. பட் இன்னும் கீழே பெருசு பெருசாக நிறையா வச்சுருக்காங்க. பாரு, ஃபிக்ஸடாக 60 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. நாட் பேட். கரெக்டாக ஒரு டம்ளர் வர மாதிரி தான் வாட்டர் உள்ளே இருந்துச்சு. பட் ஓகே, இப்போ நமக்கு இருக்க பசிக்கும் தண்ணி தவிக்கிறதுக்கும் இந்த கோகனட் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பஸ் வந்துடும். அந்த சைடு தான் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸை பிடிக்கலாம். ஓகேங்க, வாகத்தாருக்கு அடுத்த பஸ் வந்துருச்சு. வழக்கம்போல பின்னாடி போய் உட்காந்துருவோம். இந்த வாட்டி இடத்த மாற்றி இந்த சைடு உட்காரோம். லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு அலையிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா இது நம்ம மாத்திர 3வது பஸ்ஸு வாகத்தார் போகிறதுக்கு. பஸ்ஸெல்லாம் பார்த்தா நம்ம ஊர் மினி பஸ்ஸை விட சின்னதாக இருக்குது. பட் இதுதான் வந்து மெயின் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இறங்கி கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எத்தனை பஸ் மாற்றி போகணும், லோக்கல் ட்ரெயின் எதுவும் கிடையாது. லாஸ்ட்டு வந்து வாஸ்கோ ட காமா தான். அதுக்கப்புறம் ட்ரெயினும் கிடையாது சிட்டிக்கு வர்றதுக்கு. இந்த ஒன்லி டிரான்ஸ்போர்ட் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டு தான். பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சுன்னா வண்டி எடுத்துருவாங்க, அவ்வளோதான். டைமிங்னு எதுவும் கிடையாது. அதே மாதிரி பஸ்ஸு எவ்வளோ சீட் இருக்கோ அந்த சீட்டுக்கு உண்டான ஆட்களை மட்டும்தான் ஏற்றுறாங்க. அதிகமாக யாரும் ஸ்டாண்டிங்லலாம் யாரும் வர்றதில்லை. பாருங்க, சேம் நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம்ல அதே மாதிரி பஸ் தான். ஓகே, இப்போ பஸ்ஸு எடுத்துருவாங்க. எடுத்துட்டாங்கன்னா அடுத்து நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஒன்ஸ் நம்ம ரூமுக்கு போயிட்டோன்னு வச்சுங்க, போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். செம்ம டயர்டாக இருக்குது. இந்த பக்கம்லாம் குளிர்லாம் ஒன்றும் இல்லைங்க, பயங்கர ஹாட்டாக இருக்குது. டிசம்பர் மாதம் கொஞ்ச நாச்சு குளிராக இருக்கும்னு பார்த்தா இந்த ஏரியாலாம் நார்மலாக தான் இருக்குது. அந்த சைடு போலீஸ் வளைச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம ரெண்ட்டுக்கு பைக் எடுத்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா பிடிச்சி ஃபைன் போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் மாற்றுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்து ட்ரைவ் பண்ணணும். என்ன தான் ஹெல்மெட் எல்லாமே போட்டிருந்தாலும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, போலீஸ் வளைச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. கோவா பக்கம்லாம் வந்தோன்னா உஷாராக இருக்கணும். ஏன்னா நமக்கு ரிவீட் அடிச்சிடுவாங்க. தேவையில்லாமல் காசில் பாக்கெட் வந்து காசை பிடிங்கிடுவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து உஷாராக இருக்கணும். இங்கே பாருங்கள், நிறைய கடைங்க இருக்குங்க. நம்ம வந்து துணியெல்லாம் அழுட்டு வர தேவையில்லை, வேணுன்றதை இங்கே வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸும் வந்து நம்ம ஊர் அளவுக்கு தான் இருந்துச்சு லாஸ்ட் டைம் பார்த்தப்ப, ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் இப்படி தான் இருக்குது. இது ஃபுல்லாக வரிசையாக கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான். ஓகேங்க, பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. ஆனால் என்னென்னா சம்பவம் ஆகிடுச்சுங்க. நாம் போக வேண்டிய ஹோட்டல் வந்து இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். ஸோ அஞ்சுகம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து, அஞ்சுனா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி. நீங்கள் பாருங்கள், ஸோ எல்லாமே ஒரு சர்க்கிள் மாதிரி தாங்க. வந்தீங்க அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு நிறையா சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ
ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணணும். ஓகே போவோம். ஓகே பக்கத்தில் வந்தாச்சு. ஒன்ஸ் அங்கே போயிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, இதுதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன். வேகத்தாரோட போலீஸ் ஸ்டேஷன் இந்த சைடு இருக்குது. அதே மாதிரி வேகத்தார் பீச் ரோடு இது. அப்படியே நடந்து போனோன்னு வச்சுங்க போயிடலாம். எல்லாம் பைக்கில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபேமிலியாக சுற்றிட்டு இருக்காங்க. நான் தான் நம்மளோட பீஸ்ட்டை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பீஸ்ட்டில் வந்துருந்தோன்னு வச்சுங்க இவ்வளோலாம் டைமே கிடையாது. 1 ஹவரில் வந்து வாஸ்கோட காமாலேருந்து இங்கே வந்து 1 ஹவரில் வந்திருக்கலாம். பட் ஓகே, பேக் பேக்கிங் மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்பா ஃபைனலாக ஹோட்டலை கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஹோட்டல், நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே தான் இருக்கோம். ஸோ கைண்ட் ஆஃப் ப்ரீமியமான ஹோட்டல் தான். ஸோ இங்கே ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது, ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அடுத்த 3 நாளைக்கு வந்து நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வேறு இடத்துக்கு போவோம். ஓகே, இப்போ போயிட்டு கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க ரூமை வந்து செக்இன் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் செக்இன் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அதோடு வந்து இந்த விலாகை வந்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நான் மறுபடியும் விலாக் பண்ணுவேன். அப்போ வந்து நான் எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். கிட்டத்தட்ட வந்து 3 பஸ் மாறி இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து ஃபைனலாக இங்கே வந்து சேர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பஸ்ஸில் மட்டும். ஓகே, ஸோ ஃபைனலாக ரூமுக்குள்ள வந்து சேர்ந்தாச்சுங்க. அப்பா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். வாவ். ஸோ நேற்று மதியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நம்மளோட பயணம் இன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு நம்மளோட டார்கெட் லொக்கேஷன் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமுக்கு வந்து சேர்ந்தோம். ஆக்சுவலாக குயிக்காக வரணும்னு நினச்சிருந்தா ஏகப்பட்ட ட்ரான்ஸ்போர்ட் மெத்தட் இருக்குது. பட் நமக்கு நிறைய டைம் இருக்குது. இன்னும் 3 நாள் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் அப்படியே நைட் லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று வந்து கோவாவோட வாஸ்கோ ட காமா ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய பேர்த்த மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருந்தேன். பெங்களூர்லேருந்து வந்தவங்க கூடலாம் நான் பேசிகிட்டு இருந்தேன், 2 பேர்த்து கூட. ஸோ அதுவும் இல்லாமல் லோக்கல்ஸ் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும்போது நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து கோவா பற்றி கிடைக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, கோவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நீங்கள் எங்கே போய் காலை வச்சிங்கனாலும் அங்கே வந்து ரிசார்ட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒன் திங், இந்த டைமில் ரிசார்ட்ஸ் அண்ட் ரூம்ஸோட இதெல்லாமே வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன்னா வந்து இயர் எண்ட் வரப்போகுது, ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஹோட்டல் எல்லாமே கம்ப்ளீட் புக்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் மேபி ஆஃப் சீசன் வந்தால் கம்மியாக இருக்குமா என்னமோ தெரியல. நான் ரூமை காட்ட மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரூமோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 6000 ரூபாய். பாருங்கள் எவ்வளோ பெரிய ரூம். 2 பேர் வந்து நாங்கள் தங்க போகிறோம். நானும் இன்னொரு பிரதர் வந்து ஒருத்தர் வர போகிறாரு, அவர் கூட வந்து தங்க போகிறோம். அவர் தமிழ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாய்லெட்டும் அதே மாதிரி நீட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி நிலைமைக்கு. ஸோ அவ்வளோதான், ரூமுக்கு வந்ததுனால ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஆகியாச்சு. ஓகே, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு லைட்டாக இங்கே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சுற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கும், மறக்காமல் வந்து ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ட்ராவல் வந்து டிஃப்ரெண்ட்டான கைண்ட் ஆஃப் ட்ராவல்லாம் வந்து இனிமேல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் போய்ட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரவீன்குமார். டாட்டா, பை பாய்.